சினிமா மட்டும் இல்லாமல் சீரியல்களையும் தன்னுடைய தடம் பதித்து பிஸியாக வலம் வருகிறார் நடிகை ராதிகா சரத்குமார். இந்த சூழலில் தனக்கு அறுவை சிகிச்சை நடந்திருக்கு அப்படின்னு சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்காரு. 2 மாதங்களாக தான் பட்ட துயரத்தையும் பகிர்ந்திருப்பவர் மகளிர் தினத்தில் வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்காரு. இது தொடர்பான புகைப்படங்களை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்திருக்கக்கூடிய ராதிகா, கடந்த 2 மாசமாக நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன். 2 படங்களில் வேலை செஞ்சேன். அப்போது என்னுடைய முழங்காலில் அதீதமா வலி இருந்துச்சு. வலி நிவாரணி மாத்திரைகள், முழங்கால் பிரேஸ் உள்ளிட்டவைகளை வச்சு சமாளிச்சேன். ஆனா ஒரு கட்டத்துல அறுவை சிகிச்சை தான் ஒரே வழி அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா தான் நான் அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிட்டேன். அப்போ என்னுடைய தோழி என்கிட்ட, நீங்க அறுவை சிகிச்சை செய்ததற்கும் படங்களை முடிச்சு கொடுத்ததற்கும் நன்றி சொல்வார்கள் அப்படின்னு நம்புறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் அதெல்லாம் எதையுமே எதிர்பார்க்கல. என்னுடைய கவனம் எல்லாமே வேலையில மட்டும்தான் இருக்கு. ஒவ்வொரு பெண்ணும் தன்னை அதிகம் நேசிச்சு தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும் அப்படின்னு இந்த மகளிர் தினத்தில் விரும்புகிறேன். எனக்கு அறுவை சிகிச்சை முடிந்த பின்னர் என்னுடைய கணவர் சரத்குமார் என்னை ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டாரு. மகளிர் தின வாழ்த்துக்கள், வலிமையாக இருங்கள் அப்படின்னு ரொம்பவே உருக்கமாக அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்காங்க. ராதிகா விரைவில் குணமடைந்து வரணும் அப்படின்னும் பலரும் தங்களுடைய வாழ்த்துக்களை அந்த பதிவில் சொல்லிட்டு வராங்க.